109 தையல்கள் இருக்குது, அடிப்படாத இடம் கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் மேலே நரகத்தை பார்த்துட்டு கீழே வந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இட் இஸ் ரீபர்த் தான். இது செட்ல நடந்த ஒரு விஷயம் and I think it was another life அப்படின்றது நிறைய பேர் அங்க பயந்துட்டாங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ ப்ளீஸ் என்ன நடந்தது? ஐயோ, அதை நான் பார்க்க மாட்டேன். இட் இஸ் ரீபர்த் தான். எத்தனையோ 109 தையல்கள் இருக்குது, அடிப்படாத இடம் கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் மேலே நரகத்தை பார்த்துட்டு கீழே வந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மீட்டர்ஸில் வாழ்க்கையை வந்து எனக்கு புரட்டி போட்டுச்சு. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா சாரும் நானும் இன்றைக்கி வந்து உயிரோடு இருக்கோன்னா உண்மையிலே அந்த டிரைவர் தான். அது என்ன நினச்சி அந்த அப்படி ரைட்டில் திரும்பி போய் லெஃப்டில் எடுத்திருந்தால் நானும் எஸ்.ஜே. சூர்யாவும் சேர்ந்து போயிருப்போம், ஒரேடியாக மேலே போயிருப்போம். பட் யார் செஞ்ச புண்ணியமோ யார் செஞ்ச பிரார்த்தனையோ வந்து எங்களை உயிர் காப்பாற்றிச்சின்னு ஒரு 10 நிமிஷம் நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்து நின்னேன். அப்புறம் ஆதிக்கு வந்தாப்புல, நான் பேக்கப் பண்ணிக்கலாம். நான் அவனை பார்த்து சொன்னேன், திரும்பி பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு மனிதனா ஒரு நடிகனா, ஏதோ ரீபர்த்துன்னு தோணுது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பிகாஸ் இது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு வேளை வந்து அவன் லெஃப்டில் திரும்பி இருந்தால் நீ என்ன ஆயிருக்கும், என்ன விளைவுகள் எல்லாமே அது வந்து அதுவும் பார்த்துட்டேன் நான். எனக்கு அம்மாவுக்கு சொல்லாத அந்த மாதிரி ஏதாவது சொல்லாத ஒரு விஷயம் எப்படின்னா, எனக்கு பாலாசர் படம், பாலான படம் அவனிவன் படப்பிடிப்புக்கு அப்புறம் வந்து எனக்கு வாழ்நாள் பூரா மைக்ரேன் ஒரு விஷயம் வந்து அமைஞ்சுது. ஏன்னா அந்த மார்க்கன் விஷயம் வச்சதுனால. ஸோ அந்த மைக்ரேன் வரும்போது இவங்களுக்கு சொல்லாமல் வந்து நான் ரூமை சாத்திக்கிட்டு, இந்த ஜெயில் கைதிக்கு எப்படி சோறு தட்டு மட்டும் அனுப்புவாங்களோ அந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி சோறு தட்டு அனுப்பிச்சிடுவாங்க. யாரும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் அந்த 2 நாட்கள். எப்போ போதோ, ஏன்னா என்னால் தூங்க முடியாது, அந்த வலி தாங்க முடியாது. ஸோ ரூம்குள்ளே இருப்பேன், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஃபேமிலி ஆகட்டும், உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உன் தொழில் சினிமா தொழில் ஆகட்டும், ஏதாவது பிக்கெஸ்ட் அப்செட் ரிக்ரெட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லாமல் வந்து வி கேனாட் பிகம் அ பெட்டர் ஹியூமன் பீயிங். அது நிறைய முறை நடந்திருக்கு. சினிமா துறையில் வந்து முதுகில் குத்துறது வந்து, நீ எப்போது நான் தப்பு பண்ணியிருக்கேன், பிஸ்னஸ் ஆகட்டும், அம்மாவை திட்டுறதாகட்டும், ஒன்று திட்டுறது, எல்லாருமே டோட்டல் ஃபேமிலியில் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு அப்செட் ஆகிருக்கியா நீ? நிறைய முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஏன் நிறைய முறை என்னோடய பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது. பட் அது தாண்டி தான் வந்திருக்கும். சொல்லிட்டு நான் அது ஆன்சர், சிம்பிளஸ்ட் ஆன்சர் என்ன, இன்னும் அந்த ஒய்ஃபோட வாழ்ந்துருக்கேன்னு 51 வருஷம். இல்லை, அது நீங்கள் கஷ்டப்படுறது. அம்மாவை என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த இத்தனை வருஷம் வந்து கல்யாணம் பண்ணி வாழ்கிற ஒரு கப்பல் பார்க்குறதே ரொம்ப ரேரு இந்த சமுதாயத்தில். என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் கேள்விப்படுற ஒரு சர்வசாதாரண ஒரு விஷயம் வந்து டிவோர்ஸோ இல்லை பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க இப்போ காலகட்டத்தில். அதுவே எனக்கு வேணாம். அப்புறம் போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன்.